அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th மேக்ஸ்ல எக்ஸசைஸ் 3.1ல 4th ப்ராப்ளம். சால்வ் த ஈக்குவேஷன் 3x power 3 minus 16x squared plus 23x minus 6 is equal to 0. If the product of two roots is 1. சால்வ் த ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் டிகிரி என்ன இருக்கு? 3யா? அப்போ எக்ஸோட 3 வேல்யூஸை நான் கண்டுபிடிக்கணும். அதில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ் இஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷன் இங்கே பவர் மேக்ஸிமம் டிகிரி 3ங்கிறதால லெட் எவ்வளோ ரூட்ஸ் இருக்கும்? நம்மளுக்கு 3 ரூட்ஸ் இருக்கும். ஆல்ஃபா பீட்டா காமா பி த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கிவன் ஈக்குவேஷனை எழுதணும்னா நம்மளுக்கு என்னெல்லாம் அந்த ஈக்குவேஷன்லேருந்து எழுத தெரியும் சொல்லுங்க. ஸோ வாட் இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் கியூபிக் ஈக்குவேஷன்? அதை எல்லாத்தையுமே நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நம்ம எடுத்தோம்னா சம் ஆஃப் த ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் சொல்லுவோம். இது சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னு சொல்லலாம். இப்போ நான் சம் ஆஃப் த ரூட்ஸையும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸையும் வச்சு இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது நம்மளுக்கு? கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க? சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் எந்த டூ ரூட்ஸ்ன்னு நம்மளுக்கு சொல்லலை. அப்போ அது எப்படி இருக்கலாம்? ஆல்ஃபா பீட்டாவாக இருக்கலாம், இல்லை பீட்டா காமாவாக இருக்கலாம், இல்லைன்னா காமா ஆல்ஃபாவாக இருக்கலாம். இந்த ரெண்டோட ப்ராடக்ட் எனக்கு ஒன்றுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஸோ இதிலிருந்து எனக்கு என்ன தெரியும்? சம் ஆஃப் த ரூட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ அப்படின்னு ஃபார்முலா தெரியும். ரூட் என்ன எடுத்திருக்கேன்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பியோட வேல்யூ என்ன? மைனஸ் 16. ஏயோட வேல்யூ என்ன? 3. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இஸ் ஈக்குவல் டு 16/3. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து எனக்கு என்ன தெரியும்? ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் இஸ் ஈக்குவல் டு ஏ பி சி டி அப்படின்னா டி பை ஏன்னு என்னால் எழுத முடியும். ஆல்டர்னேட்டிவ் சைன்னா ப்ளஸ் மைனஸ், அப்போ மைனஸ் டி பை ஏ அப்படின்னு போடலாம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் என்ன? ஆல்ஃபா பீட்டா காமா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் மைனஸ் 6/3. டியோட வேல்யூ 6, ஏயோட வேல்யூ 3. கேன்சல் பண்ணோன்னா 2. அப்போ ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்ன? 1. இங்கே நம்ம கொடுத்துருக்குறாங்க, அதை எடுத்துருக்கோம். இப்போ காமா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு 2. ஸோ காமா இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ காமா அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ரூட் அப்படின்னா அது இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். கரெக்டா? ஸோ இப்போ காமாவோட வேல்யூவை நான் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறேன். காமாவோட வேல்யூவை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 16/3. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 16/3 மைனஸ் 2. கிராஸ் மல்டிபிள் பண்ணோன்னா 3 2s are 6. 16 minus 6. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 10/3 அப்படின்னு இருக்கும். இதை ஒரு ஈக்குவேஷனாக நீங்கள் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ எனக்கு என்ன தெரியும்? ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்போ பீட்டாக்கு பதிலாக நான் என்ன போடலாம்? 1/ஆல்ஃபான்னு போடலாமா? அதை தான் இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து 1/ஆல்ஃபா 10/3. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணோன்னா ஆல்ஃபா ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1/ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 10/3. கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 3 ஆல்ஃபா ஸ்கொயர்ட் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 10 ஆல்ஃபா. இந்த ஆப்போசிட் சைட் கொண்டு வந்தால் 3 ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் 10 ஆல்ஃபா ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எனக்கு என்ன தெரியும்? சம் ஆஃப் த ரூட் மைனஸ் 10, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் 9ன்னு இருக்கா? ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து என்னது? 9. சம் ஆஃப் த ரூட் மைனஸ் 10. அப்போ எந்தெந்தது நம்மளுக்கு வரும்? 1,9. 1,9னா -1 -9. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா +9 இருக்கும். ஆட் பண்ணனா -10ன்னு வரும். அப்போ இங்கே கோஎஃபிஷியன்ட் இருக்கிறதால நம்ம என்ன பண்ணலாம்? /3 இஃப் இட் இஸ் கேன்சல் வி கேன் கேன்சல். ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம்? 3 ஆல்ஃபா மைனஸ் 1 and alpha minus 3 is equal to 0. அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன? 3 ஆல்ஃபா மைனஸ் 1 is equal to 0. ஆல்ஃபா மைனஸ் 3 is equal to 0. ஆல்ஃபா மைனஸ் 1 is equal to 0 அப்படின்னா எனக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ 1/3 அப்படின்ட்டு இருக்கும். இங்கே ஆல்ஃபா மைனஸ் 3 is equal to
0 அப்படின்னா ஆல்ஃபாவோட வேல்யூ 3 அப்படின்ட்டு இருக்கும். இப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1/3 அப்படின்னா பீட்டாவோட வேல்யூ என்ன? நம்ம இந்த இடத்துலயே பார்த்தோம் இல்லையா, ஆல்ஃபா பீட்டாவோட ப்ராடக்ட் வந்து 1 அப்படின்னா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/ஆல்ஃபா. இப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1/3 அப்படின்னா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்ட்டு இருக்கும். இப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னா 3 பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/3. எதனால்? ஆல்ஃபா பீட்டா வந்து இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ராடக்ட் ஆஃப் 2 ரூட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரூட்ஸ் ஆர், இப்போ ஆல்ஃபா வந்து நான் 1/3ன்னு எடுத்தேன்னா பீட்டா 3 அப்படின்ட்டு வந்தது, காமாவோட வேல்யூ 2. இஃப் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 3ன்னு எடுத்தேன்னா பீட்டாவோட வேல்யூ 1/3 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ காமாவோட வேல்யூ 2 அப்படின்ட்டு இருக்கும். இப்போ நம்மளுக்கு கியூபிக் ஈக்குவேஷன் அப்படின்னா 3 ரூட்ஸ் இருக்கணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.